வெல்கம் பேக் folks. வெல்கம் டு Untold Story. டுடே என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து இட்ஸ் ஓகே டு பி நாட் டு பி ஓகே, இட்ஸ் ஓகே டு ரீச் அவுட் டு பீப்புள் வென் யூ நீடட் அப்படின்லாம் நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீச் அவுட் பண்ணும்போது வி ஆல்சோ நீட் டு கன்சிடர் ஒன் திங் விச் வி ஆர் கோன் டாக் அபவுட் இன் திஸ் எபிசோட் இஸ் எமோஷனல் டம்பிங். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'll tell you. In this episode, we are going to explore about what is emotional dumping, how does it affect our relationship, and how can we handle in a better way. So simple as சொல்லணும்னா, emotional dumping means unloading our feelings onto someone else without even thinking about their feelings. இல்லைனா அவங்க லிசன் பண்ண ரெடியாக இருக்காங்களான்னு தெரியாமலே நம்மளோட எமோஷன்ஸை வந்து வென்ட் அவுட் பண்ணுறது தான். ஷேரிங் ஆர் எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம இன்னொன்று கன்சிடர் பண்ணணும்னா வி நீட் டு மேக் ஷுர் தட் ரொம்ப ஓவர்வெல்ம் பண்ணக்கூடாது. நம்ம வென்ட் அவுட் பண்ணி ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஸ்டோரி இல்லை, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது தான். ஓகே, நான் நேம் சொல்லலை. லெட்ஸ் டேக் அஞ்சலின்னு பேர் வச்சுக்கலாம். என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அஞ்சலி. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஷார்ட்டாக வச்சுப்போம், சாண்டின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, சாண்டிக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி யூ நோ ரைட், ஷி இஸ் கோயிங் த்ரூ அ லாட். ஷி டிடன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். சாண்டி வந்து அஞ்சலிக்கு தான் கால் பண்ணுவாங்க. வென்னவர் எவ்ரி நைட் ஷி யூஸ் டு கால் அஞ்சலி, க்ரையிங் அண்ட் வெண்டிங் அவுட் அபவுட் த சேம் திங் ஓவர் அண்ட் அகைன். சார், நமக்கு எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்குல்ல, வில் வரி அபவுட் த திங்ஸ் தட் வி கான் கண்ட்ரோல் அகெயின் அண்ட் அகெயின். ஓ ஏன்னா அஞ்சலி இஸ் வெரி குட் லிசனர் அண்ட் வெரி குட் அட்வைசர் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃப்ரெண்ட். பட் ஓவர் த மந்த்ஸ், ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமாலும் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஷி ஃபெல்ட் வெரி ஓவர்வெல்ம்ட். ஷி குடன்ட் டேக் இட் எனிமோர். பிகாஸ் என்னன்னா, சாண்டி வந்து ஷீஸ் கீப் ஆன் டெல்லிங் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் அஞ்சலிக்கும் வந்து லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அண்ட் லிசனிங் டு த சேம் ஷேட் அண்ட் ஷீ ஃபெல்ட் வெரி ஓவர்வெல்ம். திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் எமோஷனல் டம்பிங். ஸோ சாண்டி வந்து அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் பெயின் பற்றி தான் அவங்க வந்து ஷீஸ் always thinking about, but she didn't even realize that she was overwhelming Anjali by her emotions. Meanwhile, அஞ்சலிக்குமே வந்து நம்ம வந்து சொன்னா அவ she was already hurt. நம்ம இதை கால் அவுட் பண்றதுனால அவ இன்னும் ஹர்ட் ஆவான்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அதை பத்தி பேசவே இல்லை. இப்படியே இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் எனிபடி. கரெக்டா? ஸோ ஹவு டு வி ஹேண்டில் சச் எமோஷனல் டம்பிங்? ஃபர்ஸ்ட், நம்ம வந்து வெண்ட் அவுட் பண்ற ஒரு எண்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வி நீட் டு ரெகக்னைஸ் வென் இட் இஸ் ஹேப்பனிங். டெஃபினட்டா வி ஆர் மெச்சூர் அடல்ட்ஸ். வி ஆர் கேப்பபிள் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் ஓவர்வெல்மிங் அதர் பை வெண்டிங் அவுட். இஃப் யூ find yourself constantly venting out to someone without checking how they are feeling it, I think it might be the time to pause and rethink whatever you are doing. இன்னொன்று வந்து, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ சப்போர்ட் வேணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் வே அவுட்லெட்டாக வந்து அதர் ஹேண்டில் இருக்கவங்களை யூஸ் பண்ணுறீங்களானும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அந்த அதர் ஹேண்ட், ரிசீவிங் ஹேண்டில் இருக்க பர்சனுக்கு வந்து என்னென்னா, செட்டிங் பவுண்ட்ரிஸ் த கீ ஆக்சுவலி. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ஓகே டு செட் பவுண்ட்ரிஸ். நீங்கள் பாரு, இட்ஸ் ஓகே, யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட், பட் யூ நோ வாட், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. And it's not helping anybody. To be honest, you're talking about this for months. ஆனால் நீ இதுக்காக நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டுற. இன்ஸ்டெட் ஆஃப் இப்படி புலம்புறது பதிலாக, லெட்ஸ் ஃபைண்ட் அ நியூ வே டு ஹேண்டில் திஸ், லெட்ஸ் ஃபைண்ட் அ நியூ ரொட்டீன் டு ஹேண்டில் திஸ்னு ஒரு ஒரு கிளியராக, ஒரு ஹானஸ்டாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் ஹெல்ப்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு சுச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை அஞ்சலியும் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டும் பண்ணாங்க. ஷி ஹேட் அ ஜென்யூன் கான்வர்சேஷன் வித் சாண்டி. ஸோ ஆக்சுவலி ஃபைனலி எவ்ரி திங் வாஸ் ended very well. They found a new way of
routine that allowed Anjali and Sandy to feel supported without overwhelming. I know emotional dumping can be tough to deal with, but it also gives us a chance to grow. It teaches us the importance of empathy, not just for others, but ourselves also. So, நம்ம ஒரு ரிசீவர் எண்ட்ல இருக்கோம், ஆர் ஒரு ப்ரொடியூசர் எண்ட்ல இருக்கோம். நம்ம அதாவது ப்ரொடியூசர் எண்ட் விச் when I mean ப்ரொடியூசர் எண்ட், நம்ம வந்து எப்பவுமே we are reaching out to people to vent out. அப்படின்னா we also need to consider நம்ம வந்து அவங்கள பத்தி வந்து கொஞ்சமாவது கன்சிடர் பண்றோமா, அதே அதே ஓகே, அதே டூயிங் ஃபைன், அந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு கன்சர்ன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசுறதுல வந்து ஐ திங்க் இட் மேக் சென்ஸ் ஃபார் ஃபார் எனி ஒன். நான் வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ when the next time you are reaching out to someone for help, just make sure they are also going, they are also doing fine, and ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப் போத் ஆஃப் யூ. அண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எனிபடி ஃபார் தட் மேட்டர். ஸோ யா, thank you for listening to this episode of Untold Story. I hope you found it very helpful and insightful. If you have your own story, you can share it with me. Or if you have any feedbacks, please reach out to me. And remember, we all have unique stories, and together we can learn and grow. Until next time, I'm Muni, and this has been Untold Story. Stay kind to yourself and others. Thank you guys. Love you. Bye.